ஒரு நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க வந்து நிறைய பேர் கற்று இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக கொண்டு வரணும். ஆனால் படம் கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் பார்க்க வேண்டிய பிள்ளை. என் பொண்ணு 5 வயசு ஆகுது. என் பொண்ணு கண்டிப்பாக கூட்டு வந்து இப்படிலாம் பார்க்கணும், இந்தமாரிலாம் இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு என் பொண்ணுக்கு நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்காங்க, அவங்க வரல. நானும் எங்கள் அம்மா வந்தோம். நான் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் இந்த படம் வந்து பார்க்குறேன் நான். எங்கள் அம்மா அவங்களும் இப்போ தான் படத்துக்கே கூட்டு போனதில்லை, அவங்களும் இந்த இடம் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக கண் கலங்குது. படம் சூப்பர் இருக்கணும்யா. உலகத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தாத்தான் பெண்கள் வாழலாம். இந்த மாதிரி ஒரு அறிவு புத்தியை கொடுங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு அறிவோடு வளர்கிறதுக்கு. இது ஒரு நல்ல படம்யா. இந்த அறிவு வேணும் கண்டிப்பாக. இது வந்து விளையாட்டு படம் இல்லை, பொழுதுபோக்கு படம் இல்லை, என்ன ஆடப்பாட படம் கிடையாது. இது மக்களெல்லாம் பார்த்து, குழந்தைங்கள்லாம் பார்த்து, ஒரு தாய் தகப்பன் பார்த்து நல்ல புத்தியோடு ஒரு பிள்ளைகளை வளர்க்கணும். இது கண்டிப்பாக தாய் தகப்பன் பார்க்க வேண்டிய படம் தம்பி. குழந்தைங்க பார்க்குறத விட அம்மா அப்பா பார்த்து அந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும்யா. நீங்கள் எடுத்த படம் உங்களுக்கு லாபம் கிடைக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ரொம்ப அறிவு கொடுத்துருக்குறீங்க. பெண்கள்லாம் நல்லா வாழணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்யா. 5 பிள்ளையோட வாழ்ந்தேன் நான்யா. வெளிநாடு போய் ஃபாரின்லாம் போய் தான் மக்களெல்லாம் 5 மக்களையும் வளர்த்தேன். என்ன என்னோட மைனு இதே வீட்டில் தான் இருக்கிறேன். 30 வருஷமாக இருந்தான். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் இதே மாதிரி தாயா வளர்த்தேன். மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா அந்த காலத்திலேயே போகாத நாடெல்லாம் போய் வளர்த்தேன். ஆனால் அந்த புத்தி இந்த படத்தில் நான் பார்த்துட்டேயா. அது என் ரூபத்தில் எந்த ரூபத்துலேயோ இந்த படம் வந்திருக்கு. மக்களெல்லாம் அதை பார்க்கணும்யா, பார்க்கணும். ரொம்ப நன்றி. கொஞ்சம் ரொம்ப அவங்க இமோஷன் ஆகிட்டாங்க. ஐயோ படம் சான்ஸ் இல்லை. முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஜேஎஸ்பி சதீஷ்குமார் சாரோட டீமுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது, ரொம்ப இமோஷனாக இருக்குது. கடைசி சீன்லலாம் உண்மையிலே நான் ரொம்ப கலங்கிட்டேன். சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட். ஏகாமரம் சார் சொல்ல வேணாம், ஐ எம் ஆல்சோ சினிமோட்டோகிராஃபர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சும்மா அதிருது. குமரன் சிவமணி வந்து சிவமணியோட பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிரூபிச்சிட்டாரு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில்வா மேம்க்கு வந்து இது அவங்க நடிச்சுட்டே தான் இருக்காங்க. இது ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. படம் இந்த படம் ஒவ்வொரு பெண் குழந்தைங்கள் வச்சுருக்க ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு ஆபாசம் இல்லாத குடும்பத்தோடு வந்து எல்லோரும் இதை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். மகளிர் தினத்தன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்குது மிகச்சிறப்பு. உண்மையிலே ஒரு சிங்கப்பெண்ணோட கதையை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது, எங்கேயுமே போர் அடிக்கலை, ரொம்ப நல்லா இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்கலை, ஐயோ ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் நீச்சல் இது வரைக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் வந்து நீச்சல் அதுக்குள்ளே உள்ள அரசியல் எடுத்திருக்காங்க. அந்த அரசியலை ஒன்று மட்டும் இல்லாமல் அதில் உள்ள கஷ்டங்களை கடந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள உள்ள அரசியலையும் தாண்டி அந்த பொண்ணோட ஃபிசிக்கலில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸ் தாண்டி வேறு விஷயம்னு சொன்னால் ஒரு மோட்டிவேஷனல் இருக்குது. நம்ம என்னவா ஆசைப்படுறோமோ நம்ம ஆசைப்படுறத செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இல்லை சென்டிமெண்ட் நிறைய இருக்குது. சென்டிமெண்ட்டை நீங்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, கடைசி சீனில் நான் வந்து அழுதுட்டேன்னு. நீச்சல் வந்து கட்டாயமாக படமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திரையுலக சார்ந்த இயக்குனருடைய ஒரு குழந்தை நீச்சல் குளத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே உலகத்துக்குமே தெரியும். அது அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நீச்சல் குளங்கள் வைக்கும்போது அதுக்கு சரியான ட்ரைனர் வச்சு எல்லோரும் நீச்சல் கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தினசரி பேப்பரில் பார்க்குறோம், கடலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க நீச்சல் தெரியாமல், அல்லது உள்ளே குளிக்க போயிட்டு மாட்டிக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஆற்றுல ஒரு 4-5 பசங்க ஸ்கூல் பசங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீச்சல்ங்கிறது எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாய பாடமாக இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். படம் சிங்கப்பெண்ணே ஃபிலிம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னென்னா பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு சாங்கில் வந்து
உடையாதே உருகாதேன்னு சொல்லிட்டு அது மெயினான பெண்களோட ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி அதில் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி ஒரு பெண்ணும் பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப பெரிய விஷயம். இது உமன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆனது. ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து இன்னொன்று வந்து நமக்கு தெரியாமல் இன்ஃபர்மேஷன் நிறைய ட்ரையத்லான் பற்றி சொல்லியிருந்தாங்க, நீச்சல் பற்றி. இன்னொன்று பெண்கள் வந்து வீக்கர் செக்ஷன்ஸ், முக்கியமாக வந்து அவங்க என்னென்னா நோயில் வந்து பிரச்சனை வரும். ஸோ அதையும் தாண்டி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரொம்ப மோட்டிவேட்டிங்காக ரொம்ப நல்ல ஃபிலிம் இது. ஆக்சுவலாக சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம எப்போவுமே தமிழ்நாட்டில் ஜென்ரலாக வந்து முக்கியமாக இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நிராகரிக்கப்படுது. அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து எந்த மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் அவங்கள ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய உதாரணமாக அமைஞ்சிருக்கு இந்த ஃபிலிம். எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக பெண்கள் பார்க்கணும். ஒரு சின்ன பெண்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். எல்லா வயது தரப்பினரும் பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப ஊக்கப்படுத்தியிருக்காங்க பெண்களுக்காக. இந்த அளவுக்கு ரொம்ப டைரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கண்டிப்பாக இல்லை, எங்கேயுமே இல்லை. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த பொண்ணு கொஞ்சம் தொய்வான ஒரு நிலைமைக்கு வரும்போதும் அவங்க வந்து ஊக்கப்படுத்தி கொண்டு வராங்க. ஸோ அடுத்து என்ன ஆகும், அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. அவள் எப்போ ஜெயிப்பாங்கிற மாதிரி நாங்கள் காத்துட்ருந்தோம். அது நடந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த சாங் சொன்ன பாருங்கள். இன்னொரு சாங்கில் வந்து அதில் வந்து புலியோட போரிடுறதுக்கு வந்து எங்களுக்கு முறம் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. அது மனசுலேயே நின்றுது. ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ஒரு மனசுக்கே ஒரு தெம்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபிலிம் பார்த்ததுக்கே எல்லாரும் பார்க்கணும். இப்படி பார்க்க வேண்டிய ஃபிலிம் இது. சூப்பர். நல்லா, அதாவது இன்னைக்கு மகளிர் தினம், உலக மகளிர் தினம், மகளிர் தின வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து இந்த பெண்கள் வந்து சமுதாயத்தில் வந்து முன்னேறதுக்கு என்ன தடைகள், குறிப்பாக வந்து கிராமப்புற பெண்கள் அதில் வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்த நீச்சல் வீரர்கள் வந்து இந்தியாவில் வந்து எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்கன்றதை எடுத்து கூறியிருக்காங்க. நல்ல ஒரு சமூக ஆர்வமும் அதில் மோட்டிவேஷன். இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா ஒரு மோட்டிவேஷன். எனக்கே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு அந்த மாதிரியான ஆர்வத்தை தூண்டி இருக்கக்கூடிய நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஆகையினால இது வந்து உற்சாகத்தை கண்டிப்பாக இளைஞர்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறதுனால இந்த நேரு பூங்கா பக்கத்தில் மயிலடி நீச்சல் குளத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. அது ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் போராடினோம் அதுக்காக. அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வட சென்னையில் இருக்கக்கூடிய நீச்சல் வீரர்கள் அது பெரிய பாதிப்பு. அது வந்து பெய்டு ஆகிடுச்சு. காசு கொடுத்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் வந்து அரசாங்கம் வந்து நீச்சல் வீரர்களை வந்து ஊக்குவிக்கணும். கண்டிப்பாக பாரத தேசத்தில் வந்து நிறைய டேலண்ட் இருக்குது. திறமை வாய்ந்த நீச்சல் வீரர்கள் கிராமத்தில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க முடியுன்றதை இந்த படம் வந்து எடுத்து கூறியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக வந்து என்னோட நம்பிக்கை அதுதான். இன்னும் ஒரு 5 வருஷ காலத்தில் அடுத்த ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீச்சல் வீரர்கள், தமிழகத்தில் இருக்க நீச்சல், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த குற்றாலீஸ்வரன்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் இந்த படமானது அதை முன்னிறுத்தி அரசாங்கத்துக்கு ஒரு தகவலை, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கத்தை ஒரு தகவலை கொடுத்துருக்கிறது. அதில் அதிகாரிகளும் அரசாங்கரும் சமூக ஆர்வலர்களும் விளையாட்டு துறை சார்ந்த ஆர்வலர்களும் வந்து இதை வந்து ஊக்குவிக்கணும். இந்த படத்தை வந்து நான் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து இந்த தேட்டரில் வந்து பார்த்தது எனக்கே வந்து ஒரு நீச்சல் அடித்து ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாமே எல்லா ஆக்டர். சமுத்திரகனி சார் அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் என்னவோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து நார்மலாக வந்து சமூக ஆர்வம் சார்ந்த ஒரு உத்வேகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த ரோல் ஒரு ஷார்ட் ரோல் பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா செம்ம. அதாவது ஒரு இதுவே தோய்வே இல்லாமல் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. நல்ல மியூசிக்கு, கேமரா, அந்த சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து டயலாக்ஸும் நல்லா இருக்குது.
அது குறிப்பாக வந்து யங்ஸ்டருக்கு பெண்கள் வந்து பார்க்கக்கூடிய படம் நல்லா வந்து பெற்றோர்களும் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றத வந்து படத்தினோட ஆரம்ப கட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பெண்கள் வந்து அந்த நீச்சல் உடை போட்டிருக்கனால அது ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். அது வந்து அதை எடுத்து கூறியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அந்த உடைன்றது ஒரு இதுவே கிடையாது இந்த நீச்சல் வீரர்களுக்கு அப்படின்றத எடுத்து கூறியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும், பெருவாரியாக ஊக்குவிக்கணுன்றதான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நீச்சலை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நல்ல அற்புதமான படம். வாழ்த்துக்கள். அதாவது தமிழகத்தில் இந்த மாதிரியான ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்தை நம்ம வந்து பார்த்துருக்கிறது ஒரு ரியலாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். It is a very good movie and it is for especially for the woman it is a great inspiration. So they are showing in sports how women or girls can do well, though there are many difficulties, but you can win over it and you can cross over all the difficulties and you can go ahead. That is very good inspiration for every woman. படம் நல்லா இருந்தது. நீச்சல் இது ஒரு போட்டியில் இது பண்ணுறாங்களே, ரெண்டும் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா எடுத்திருக்காங்க படம், நல்லாவும் இருக்குது படம். இன்னொரு தடவை பார்க்கலாம். நல்லா சூப்பராக